பூமாரி, எம்மா பூமாரி. அம்மா இப்படி ஆயி போச்சேம்மா. என் குழந்தை என்னை விட்டு போயிருச்சேம்மா. எப்படிம்மா கீழே விழுந்தா? என்னம்மா ஆச்சு உனக்கு? எம்மா அண்ணிதாம்மா தோசை கேட்டாங்க. அதை சுட்டு எடுத்துட்டு வரும்போதுதாம்மா கால் தட்டி கீழே விழுந்துட்டேன். ஏம்மா அப்படி வேகமா வந்தா கொஞ்சம் மெதுவா வந்திருக்கலாம்ல? வயிற்று பிள்ளைக்காரி கொஞ்சம் கவனமா வந்திருக்கலாம்லம்மா? கவனமாதாம்மா வந்தேன், காலு தடிக்கிட்டுமா. சரிம்மா அழாத. என்ன கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? கவலைப்படாத பூமாரி. அதான் 2 பொம்பளை பிள்ளை அழகான பிள்ளை பத்தி வச்சிருக்கல, அதோட நல்லா பார்த்து வளமா. இருந்தாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குமா. என் மாமியார் என்ன சொல்லுவாளோ? ஆமா மாமியாரா மாமியாரு அப்படியே 2 பிள்ளை பத்தி வச்சிருக்கா, நல்லா சாப்பாடு போட்டா உனக்கு. இனி இதையும் பெத்து கொண்டு போய் சோத்துக்கலாமா வள? நல்லதுக்கு தான் இந்த பிள்ளை இல்லாம போச்சு நினைச்சிக்க. சும்மா அழுது வடிஞ்சுக்கிட்டு கிடக்கா. அண்ணி ஏன் நீ இப்படி பேசுறீங்க? அக்கா எவ்வளவு வேதனையில அழுதுட்டு இருக்கா. சமாதானப்படுத்த முடியலனால ஏசாம இருங்க. நான் இப்போ உங்க அக்கா ஏசதான் அவளை சமாதானப்படுத்தி அறிவுரை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே 2 பொட்டை பிள்ளை பெத்து வச்சிருக்கா. என்ன பொட்டை பிள்ளையா இருந்தா என்ன செய்வான்? புருஷங்காரன்னு விட்டுட்டு ஓடிட்டா. மாமியாக்காரையும் ஜோர் படாம விரட்டி விட்டுட்டா. அண்ணன் எத்தனை பிள்ளைக்கு தான் நகை விட்டு கட்டி கொடுப்பாவே? ஒழுங்க எல்லாரும் வாய் மூடிட்டு இருங்க. இருக்குது போதும். அழியா அவளை அழுவ பாரு பூமாரி. அவ்வளவுதான் உனக்கு கிடைச்சது. முடிஞ்சு போச்சு நினைச்சிட்டு விட்டு தொலை. சும்மா என்ன அழுதுகிட்டு இருக்காத. நாங்க வீட்டுக்கு போவோம். ஏம்மா 2 நாளாவது டாக்டர் இங்க இருக்கணும்னு சொல்லியிருக்காவும்மா. நீ உன் பிள்ளைய கூட்டிட்டு போ, நாங்க இருந்து பார்த்துட்டு வரோம்மா. ஆஸ்பத்திரி செலவுக்கு மட்டும் ரூபா தந்துட்டு போமா. அதுக்கு தான் நானும் சொல்லியேன். இன்னும் 2 நாள் இங்கே இந்த பெட்டில படுத்து கிடந்தாச்சுன்னா என்ன எவ்வளவு பில்லு போடுவாரோ. ஒழுங்கா வீட்டுல வந்து படுத்து கிடக்க சொல்லுங்க, நம்ம பாத்துக்கலாம். ஏம்மா வேண்டாமாவா, என்ன 2 நாள் இங்கே இருக்கட்டும். என் பூமாரி உடம்பையும் நல்லா பார்க்கணும்லம்மா. வீட்டுக்கு கூட்டிட்டு போனா ஏதாவது பிரச்சனை ஆயிட்டுனா என்னம்மா பண்றது? அதனால தான் சொல்லி சரோஜா பூமாரி இங்கே இருக்கட்டும். நீ ரூபாய் தந்துட்டு உன் மொபைல் ஸ்கூல்ல இருந்து வருவாள்லாமா போ. ஏக்கா அழாதக்கா. ஏக்கா எதுக்குக்கா நீ தோசை சுட போன? நீ கேட்டவனா அவியோ நீங்க சுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? இந்த தோசையால் தானே உனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையாச்சு. ஆமா, என் மேலே திரும்ப திரும்ப பழிய போடுங்க. நான் ஒருத்தி கிடைச்சிக்கிட்டேன் உங்களுக்கு. திரும்ப திரும்ப என் மேலேயே பழிய போடுங்க. அதுவும் இந்த கருள் இனி பார்த்தாலே கூட 4 மடக்கு தண்ணி குடிப்பா. அண்ணி நீங்க பண்ணாது எதையும் நான் சொல்லல. உங்களால தான் எங்க அக்காளுக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. சும்மா உங்களை நிலவிய மாதிரி காட்டிக்கிடாதுங்க. மாசமா இருக்கா எங்க அக்கா, அவளை எதுக்கு நீங்க அப்படியே அனுப்புனீங்க தோசை சுடுறதுக்கு? அதுவும் அவசரப்படுத்திருக்கிய. எல்லாம் என்ன வேலை நீ? நீங்க மாசமா இருக்கும்போது இந்த மாதிரிலாம் செஞ்சு போட்டீங்களோ? ஒரே இடத்துல உட்கார்ந்து தானே கிடப்பீங்க. எங்க அம்மா தானே எவ்வளவு வேலையும் பார்த்துட்டு இருந்தா. ஆமா ஆமா, அப்படியே உங்க அம்மா அவ்வளவு வேலையை பார்த்துட்டாவ. நாங்களே எல்லா வேலையும் பார்த்து தான் இருந்திருக்கோம் அந்த வீட்டுல. உங்க அக்கா மட்டும் தான் உலக அதிசயமா வேலை பார்த்தான்னு சொல்லாத. போங்க அண்ணி வீட்டுக்கு. உங்களை பார்த்தாலே எனக்கு கோவம் வருது. அப்ப நான் ஆஸ்பத்திரிக்கு வந்தே தப்பாய் போச்சு. உங்க அக்காளுக்கு என்ன குறைச்சல? அவ நல்லா தானே இருக்கா. அந்த குழந்தை இப்ப தேவையில்லை அவளுக்கு. அதனால தான் அது போயிருக்கு. உங்க அக்கா நல்லா இருக்காளேன்னு பார்த்து சந்தோஷப்படு. சும்மா என்னையவே ஏசிட்டு வேலை வச்சுக்கிறாத. ஏமா நீ போமாவா அப்படிதான் சொல்லிட்டு இருப்பா. பூமாரிக்கு இப்படி ஆயிட்டு பத்தியா, அதனால அந்த வேதனையில அப்படி பேசிட்டு இருக்காமா. நீ ஒன்னும் தப்பா நினைக்காத, நீ வீட்டுக்கு போ. என்னை அனுப்புறதுல குறிக்கோளா இருங்க. நான் வீட்டுக்கு போறேன். சரி, உங்களோட வச்சுக்கிட்டு எனக்கு பெரிய தலைவலியா தான் இருக்கு. பில்லு கட்டும் போது சொல்லுங்க, நான் எவ்வளவு கட்டாக்கு வரேன். சரிம்மா, கை செலவுக்கு கொஞ்சம் பணம் தந்துட்டு போயா. நான் எங்க எடுத்துட்டு வந்தேன். அவசர அவசரமா ஆட்டால ஏறி ஓடி வந்தாச்சு. இந்த கரோல வர சொல்லுங்க, கொடுத்து விடி. சரிம்மா. கரோல அந்த பிள்ளைகள் 2 அங்க இருக்கு. வீட்டுல கூட்டி வந்து விட்டுட்டு மைனிட்ட பணம் வாங்கிட்டு வாமா. அங்க கொண்டு விட்டா யார் பாக்குது? என்னால என் பிள்ளைகளை பார்க்க முடியல. நீங்களே ஹாஸ்பிட்டல்ல வச்சுக்கிடுங்க 2 பிள்ளைகளையும். ஏம்மா ஆமாம்மா அவிய கிட்ட விடாண்டா. அந்த பிள்ளை வேற அம்மா அம்மானே அழுதுகிட்டே இருக்கு. நான் போய் கூட்டிட்டு வரேன். போறேன், என் கூட வா. ஏமா அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு விட்டுட்டு போறேன். பாத்துக்க, நான் போய் ரூபா வாங்கிட்டு வரேன். சரி கரோல், நீ போயிட்டு பிள்ளைகளுக்கு சாப்பிடியக்கு சாப்பாடும் கொஞ்சம் பாலங்காய்ச்சி எடுத்துக்க. குடுக்க 2 துணியை எடுத்துக்கிட்டு வா கரோல்மா. சரிம்மா. பூமாரி அழாதம்மா, அழுகை நிறுத்து. உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் நினைச்சிக்கம்மா. அழாத என்ன? உன் மைனி சொன்னதும் சரிதாம்மா. இன்னொரு பிள்ளை பார்த்தாலும் நீ தானே கிடந்து கஷ்டப்படணும். அதனால இருக்க 2 பிள்ளைகளையும் நல்லபடியா வாழ. சரிம்மா. ஏம்மா 2 பிள்ளைகளும் தான் நிக்கிது, பாத்துக்க. நான் மைனி கூட வீட்டுக்கு போறேன். சரி கரோல், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. பார்த்து எடுத்துட்டு வாமா. சரிம்மா. மைனி ஏதாவது சொன்னா பதிலுக்கு பதில் பேசாத கரோல். சரிம்மா, எதுவும் பேச மாட்டேன். போயிட்டு வரேம்மா. மினிமா அம்மைக்கு உடம்பு சரியில்லம்மா. அதனால அம்மா கிட்ட போக கூடாது, இங்கே இரு. இந்த அம்மா பக்கத்துல தானே இருக்கா. மினிக்குட்டி, அம்மா இங்க தான்டா இருக்கேன். அழாதம்மா. அம்மைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லம்மா. நாளைக்கு அம்மா உன்னைய தூக்கியே. அழாதம்மா. அழாதம்மா, பாட்டியும் பக்கத்துல தானே இருக்கேன். பாட்டி, அம்மாக்கு என்னாச்சு? காய்ச்சல் அடிக்கா? ஆமாம்மா, அம்மைக்கு காய்ச்சல் அடிக்குது. காய்ச்சல் அடிச்சா அம்மா எனக்கு மாத்திரை தான் தருவா பாட்டி. நீ அம்மைக்கு மாத்திரை கொடு. அம்மைக்கு மாத்திரை கொடுத்துருக்குமா. காய்ச்சல் என்ன உடையிலேயே விட்ட பிறகுதான் அம்மை எழும்புவா. அம்மா, வீட்டுக்கு போலாம். வா. வேண்டாம்மா, நல்லாவே இல்ல. வா போலாம். நீ அழாதம்மா. 2 பேரும் முதல்ல அழுகையை நிறுத்துங்க. அம்மைக்கு ஒண்ணும் இல்ல,
அம்மா நல்லா இருக்கா.